கோவை அரசூர் கிராமத்தில் உள்ள வறண்ட பூமியில் பசுமையான மரங்களை நட்டு சாதனை செய்து வருகின்றனர் தியானா பொது சேவை மைய அமைப்பினர். பசுமை பஞ்சாயத்து திட்டத்தின் மூலம் கோவை மாவட்டம் அரசூர் கிராமத்தில் சரளை மண்ணும் பாறைகளும் நிறைந்து முட்புதர்களாக காட்சியளித்த நிலத்தில் மரக்கன்றுகளை நட்டு சாதனை புரிந்துள்ளனர். ஆலமரம், அரச மரம், வேம்பு, நாவல், நெல்லி போன்ற இந்தியாவின் பாரம்பரிய மரக்கன்றுகளை நட்டு பயன் தரும் வகையில் பசுமையான பூமியாக மாற்றி வரும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் தியானா பொது சேவை மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள். இதற்காக அரசூர் கிராம ஊராட்சி நிர்வாகம் 11 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை கொடுத்ததோடு மரங்களை வளர்ப்பதற்கு தேவையான தண்ணீரை பாய்ச்சுவதற்கு 3 இடத்தில் ஆழ்துளை கிணறுகளையும் அமைத்து கொடுத்துள்ளது. இந்த மரக்கன்றுகளை வளர்ப்பதற்காக தினந்தோறும் காலை முதல் மாலை வரை தியானா பொது சேவை அமைப்பினர் ஈடுபட்டு வருகின்றனர். அரசு, வேம்பு, அப்புறம் பாதானி, நாவல் மரம், நெல்லி, இது மாதிரி நம்முடைய பாரம்பரிய மரங்களை மட்டும்தான் நம்ம நட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இயற்கை சூழலாவோ அல்லது மற்றபடி வெளிநாட்டு மரங்கள் நம்மளோட இயற்கைக்கு பாதிப்பாகவும் காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி நிலத்தையே மலட்டுத்தன்மை உண்டு பண்ற மரங்களை நம்ம முழுக்கவும் எதிர்க்கிறோம். கோவை மாவட்டத்தில் வறண்டு கிடந்த பஞ்சாயத்துகளில் நாங்கள் முன்மாதிரியை எடுத்து அரசூரில் 211 ஏக்கராவில் 3500 மரக்கன்றுகளை நட்டி அரசூர் முன்மாதிரியான பஞ்சாயத்தாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்று கோவை மாவட்டத்தில் 235 பஞ்சாயத்துகளும் எங்கள் தியானா பொதுசேவை மையத்தின் மூலமாக மரங்களை நட்டி பசுமை வண்ணமாக்குவது எங்கள் முயற்சியாக இப்பொழுது இந்த திட்டத்தை எடுத்து செயல்படுத்தி வருகிறோம். அரசூர் கிராமத்தை போன்றே கோவை மாவட்டத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்குள்ள வறண்ட பூமிகளில் மரப்பூங்காக்களை உருவாக்குவதுதான் பசுமை பஞ்சாயத்து திட்டத்தின் முக்கிய நோக்கம். கோவை மாவட்டத்தை போன்றே தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தியானா பொது சேவை மையத்தினரை போன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மரங்களை நட முன்வந்தால் தமிழகம் பசுமையான மாநிலமாக மட்டுமல்ல மழை நிறைந்த மாநிலமாகவும் மாறும் என்பதில் சந்தேகமில்லை. வாருங்கள், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.